அண்ணா வீரப்பனே, என்ன வணக்கம். வரையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவசரமா இங்கே வரீங்க? கொஞ்சம் பிஸினே நமக்கு. என்ன பிஸி? என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கிருக்கேன். என்ன ஃபங்க்ஷன்? உட்காருங்க, உங்களை போய் இறக்கி விடுறேன். உட்காருங்க. ஏன் நடந்து வரீங்க அவசரம் இப்படி? அப்பா முருகா ஆண்டவா. சொல்லுங்கண்ணே, என்ன ஃபங்க்ஷன்? அண்ணே ஒரு கல்யாணம்ண்ணே. சரி. என்ன கல்யாணம் கறி விருந்து. சரி, இதுதான் போய்க்கிருக்கேன். வேற என்ன நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படி பல ஃபங்க்ஷன் போறீங்களே, காசுக்கு செய்முறைக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? செய்முறை அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. யாருன்னு தெரியாம நீங்க சாப்பிட போறியா? இல்ல, அனைவரும் வருகன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால போய்க்கிருக்கேன். இது என்ன அனைவரில் நானும் ஒரு ஆள் தானே. அனைவரும் வருகன்னு பொதுவா வழக்கத்துக்கு போடுறது தானே. அதுக்கான இப்படியா அவங்க கூப்பிடுறாங்க சாப்பிடறதுக்காக போயிடுறது? அவங்க சாப்பிட கூப்பிடல, அனைவரும் வருகன்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி, நீங்க என்ன செய்வீங்க? சாப்பாடு சாப்பிடுவேன். அதானே பண்றியா? ஆமா. அதுக்கு சார் வேலை வெட்டிக்கு போய் வீட்டுல உட்காந்து சாப்பிட. வேலை வெட்டி போய் என்ன பண்ண போறீங்க? வேலை வெட்டி போனா காசு பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? சாப்பிடுவோம். அந்த காசை அவங்க வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? யார் வச்சிருக்க? இந்த ஃபங்க்ஷனுக்காரங்க வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஏன்னா வேலை வெட்டிக்கு போனா நிம்மதியா ஒரு மதிப்பா இருக்கலாம்ல. இல்லைண்ணே, நீங்க வேலைக்கு போக சொல்றீங்க. வேலை வெட்டி போனா ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கணுமா? அது தேவையில்லை நமக்கு. காந்தி என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? சுதந்திரம் பண்ணி கொடுத்துருக்காரு. எது 1947 சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அப்ப சுதந்திரமா தான் இருக்கணும். சுதந்திரமா இருக்கிறதுனால நீங்க வேலைக்கு போகாம இப்படியே தர்றீங்க. ஆமா, சுதந்திரம் தான் அது. சரி, இப்ப வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காசு தேவைப்படுது. உதாரணத்துக்கு நீங்க போட்டிருக்க சட்டைக்கோ நீங்க முடி வெட்டுறதுக்கோ காசு தேவைப்படுது. அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? எல்லாமே இந்த நேரா இருக்க முடி போனா சரி, சரி, பெரிய மொட்டை எடுத்து விட்டுருவாங்க. சரி. என்ன சட்டை வந்து ஏதாவது கேத வீட்டுக்கு போனா சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. ஐயா, ஆமா. என்ன அந்த சட்டை இதுதான். என்ன இப்படி கிளம்பிட்டீங்க? ஆமா. என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா நாளும் முகூர்த்த நாள் இருக்காது. முகூர்த்த நாள் என்னென்ன இது போடுறாங்கல்ல, அன்னதானம் போடுறாங்கல்ல. என்ன அரசியல்வாதி அன்னதானம் போடுறாங்க. அதே மாதிரி அரசியல்வாதி கூட்டம் வந்து அடிக்கடி நடக்குது இல்ல. கூட்டம் வந்து அடிக்கடி நடக்குது. சரி. ஒரு கோட்டரு கோழி பிரியாணி ஃப்ரீயா கிடைக்குது. 500 ரூபாய் காசு. இதை விட என்ன வருமானம் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா. வீடு வீடா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா? வீடு வீடா இல்ல, இது வந்து பொது தளத்துல சாப்பிடுறது. வீடு வீடா போய் எதுக்கு சாப்பிடுறோம்? நான் பிச்சைக்காரனா? நான் குடிமகன். சரி. எது தமிழ்நாட்டு குடிமகன். எங்கெங்க என்னென்ன போடுறாங்களோ அது சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்ப இங்க வருங்க, பலவேறு உசுரை வந்து நான் தான் காப்பாத்திக்கிறேன். பலவேறு உசுரை நீங்க என்னென்ன காப்பாத்துறீங்க? இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல, ஆமா, அன்னதானம் போடுறாங்கல்ல, ஆமா, அத்தனை ஒரு உயிரையும் நான் தான் காப்பாத்துறேன். அது எப்படி? உங்களுக்கு சோறு போட்டு அவங்க தான் உங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி? என்ன தலைவர் என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? தர்மம் தலையாக்கும். அப்புறம் என்ன? தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உயிர் காக்குன்னா அவங்க தர்மம் பண்றாங்க. சரி, நம்ம போய் சாப்பிடுறோம். சரி, அப்ப நம்ம அவங்க உயிரை வந்து காப்பாத்துறோம். அடாடா, நீங்க அப்படி வரையலா? அதுதானே ரைட், நடைமுறை அதுதானே. கரெக்ட்ண்ணே. அப்புறம் என்ன? அதுக்கு தான் அந்த உயிரை காக்குறது தான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். என்னை ரொம்ப வந்து வழி மறைச்சு உங்க நேரம் மேல கேள்வி கேட்டு. இல்ல, உங்க நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க போயிட்டே இருக்கலாம். இறக்கி விடுறேன். நீங்க இல்ல நீங்க போயிட்டு வாங்கண்ணே. சிறப்பு. நீங்க பல பேருடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகணும். நான் ஒரு ஆள் வீட்டு ஃபங்க்ஷனா உங்களை போய் இறக்கி விடுவேன். நீங்க திடீர்னு போற இடத்துல புகுந்துருவீங்க. இல்ல, எனக்கு வந்து பல ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் நான் போய் தான் ஆகணும். சரி, மன்னிச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு வாங்க. என் நேரத்தை வீணடிக்கலை. சிறப்பா போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். அத்தனை பேத்துக்கு நான் வந்து பதில் சொல்லணும். கல்யாண வீட்டுக்காரங்கள கேட்டேன்னு சொல்லுங்க. அது யாருன்னு தெரியாதுல்ல. சரி, போயிட்டு வாங்க. அப்பா அம்மா தெரியாது. சரி, தேவை டேபிள் சேரு. சரி, இன்னொன்னு தெரியுமாண்ணே? ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க, கோச்சுக்கிறாதீங்க. சொல்லுங்க. எங்க சைவ சாப்பாடோ அங்க போக மாட்டேன். என்ன சாப்பாடுனா எல்லாம் ஒரு சாப்பாடு தான். கல்யாணத்துல இப்ப வந்து கறிதான். சரி, நமக்கு தேவை அசைவம். போவேன். வாடை வந்து அசைவ வாடை வந்துச்சுன்னா உள்ள போயிருவேன். சரி, இல்லைன்னு வெளியே வந்துடுவேன். சாம்பார் கும்பார்லாம் போட்டா ஐயோ ஐயோ ஐயோ. சாம்பாரா? சாம்பார் இந்த கூட்டு பொரியல் ஆகாது. சாமி வணக்கம், உங்களுக்கு ஒரு கும்பிடு. நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க வருங்க, அசைவ சாப்பாடு எங்கேயோ அங்கதான் சாப்பிடுவேன். ஆமா, எனக்கு வாடை அடிக்கும்.